ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாளின் திதி நேரம் ஆகியவற்றை பார்க்கலாம். இன்று 30/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி. நல்ல அருமையான வெள்ளிக்கிழமை நாள், மங்களகரமான நாள். நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிரஹோரைகள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:09 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:30 டேக். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:38 மணி வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியாகும். ஆகவே புதிய முயற்சிகள் இருந்தால் அதனை தொடங்குங்கள், மிகவும் பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள், மன நிம்மதி கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லை இல்லாமல் மனம் நிம்மதி அடைகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியில் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் புதிய வேலைக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும். பொருள் வரவும் நல்ல தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். குழந்தைகளுக்கான சுப செலவு செய்யக்கூடிய நாள், அதற்கேற்ற பணம் உங்களை தேடி வரும். ஆகவே மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நல்ல நாளிலே நீங்கள் அந்த பழனிமலை முருகனை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ளார். இன்று காரிய வெற்றிகள் உண்டாகும் உங்களுக்கு. ஆகவே புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், அது நல்ல முடிவுக்கு வரும். எனவே சுபகாரிய பேச்சுக்கள் இன்றைய தினம் தொடங்கி நல்ல விதமாக முடித்து மங்கள நாளை, முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் செய்யுங்கள். மண்டபத்தை, பெரிய மண்டபத்தை பார்த்து புக் செய்யுங்கள். சுபகாரியம் நடந்தேற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். உங்களுக்கு பணம் பல வகையில் தேடி வரும் இன்றைய தினம். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையால் பெரும் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். இருவரும் மிகவும் அந்யோன்யமாக இருப்பீர்கள். ஆலயத்துக்கு செல்வீர்கள், வெளியிடங்களுக்கு செல்வீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்றைய தினம். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி பரஸ்பரம் அன்பு பொங்க விசாரித்து கொள்வீர்கள், அன்போடு பழகுவீர்கள். அதனால் உங்களுக்கு மனம் மிகவும் லேசாகும், சந்தோஷமாக இருப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். மிகவும் ஏற்றமான, மாற்றமான, சந்தோஷமான இந்த தினத்திலே ஆலயத்துக்கு சென்று அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யுங்கள் அம்பாளுக்கு. இன்று நீங்கள் ராஜராஜேஸ்வரியை பணிந்து உங்களுடைய
நாளை மேலும் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே புதிய வேலை தேடுபவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் அதற்கான உத்தரவு உங்களுக்கு தேடி வரும். இன்டர்வியூக்கு அவர்களே அழைப்பார்கள். அதேபோல் வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இருக்கின்ற வேலையை விட இன்னும் மிகச்சிறந்த வேலை நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே நல்லதை நினையுங்கள். நல்லதை நினைத்து நல்லதை பெறுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற, கரு உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். அதனால் உங்களுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கின்ற அற்புதமான நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கின்ற இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் காஞ்சி காமாட்சியை பணிந்து உங்கள் நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். ஆகவே இந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே இன்று யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். நாளை உங்களுக்கு இந்த வேலையை முடித்து தருகிறேன், அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த வேலையை முடித்து தருகிறேன் என்று வாக்கு கொடுக்காதீர்கள். இன்று வாக்கு கொடுத்தீர்களானால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஆகவே இன்றைய தினம் யாருக்கும் வாக்களிக்காதீர்கள். மௌனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மனதிற்குள் ஜெய் ஸ்ரீராம் என்ற அந்த ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது உங்களுடைய மனதிலே ஒரு நல்ல தெளிவை உண்டாக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளிடம் சாதாரணமாக பேச வேண்டும். அவர்களோடு அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். இன்றைய தினம் சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். தொழில் சம்பந்தமாக எந்தவிதமான புதிய கடனும் வாங்காதீர்கள். புதிய முதலீடுகளை இன்றைய தினம் செய்யாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் ஜெய ஸ்ரீராம் என்று அந்த ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த ஆஞ்சநேயனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். நவகிரகங்களும் ஆஞ்சநேயருக்குள் அடக்கம். எனவே அந்த ஆஞ்சநேய பகவானை பற்றி கொண்டு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கேட்ட இடத்திலெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் செய்து கொடுத்த வேலைகளுக்குரிய பணம் வராமல் இருந்தால் அது இன்றைய தினம் உங்கள் கை தேடி வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இன்றைய தினம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது பற்றி யோசனை செய்வீர்கள். அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். புதிய வீடு வாங்குவதற்கான சூழ்நிலை கனிந்து வருகின்றது. ஆகவே முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். அவர்களால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே
எல்லா விதத்திலும் மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இந்த நாளை நல்ல முயற்சிகள் செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை காணுங்கள். அதேபோல் புதிதாக படிப்பதற்கு ஏதேனும் சப்ஜெக்ட் எடுப்பதாக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை எடுங்கள். அது உங்களுக்கு நல்ல கல்வி அறிவை இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி உங்களுக்கு தரும். ஆகவே எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற இந்த நல்ல நாளை நீங்கள் கலைவாணி, அந்த கூத்தனூர் பாலசரஸ்வதி கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கின்றது கலைவாணிக்கு இருக்கின்ற கோயில், அந்த கலைவாணி கூத்தனூர் பாலசரஸ்வதியை வணங்கி இன்றைய தினம் உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று பொருளாதார வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இன்றைய தினம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த, பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒன்று இன்று சுபமாக முடிய வரும். அதிலிருந்து விலகி மன நிம்மதி அடைவீர்கள். அரசு ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அரசு வழியிலே நீங்கள் ஏதேனும் கடனுக்கோ அல்லது வேறு ஏதேனும் ஆதாயத்துக்காக நீங்கள் அப்ளை செய்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வகையிலே ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நல்ல காரிய அனுகூலம் உண்டு. நீங்கள் எதிர்பாராத விதத்திலே காரிய அனுகூலம் உண்டாகி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்திருப்பவராக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிறிய பெட்டிக்கடை வைத்திருந்தாலும் அதிலே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இன்றைய தினம் கிடைக்கும். கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றது. உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதேபோல் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிந்து கெட்டிமேளம் கொட்ட இருக்கின்ற நாள். கூடிய விரைவிலே கெட்டிமேளம் கொட்டப்படும். அதேபோல் வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த லோன் போன்றவை கைக்கு கிடைக்கின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நல்ல நாளிலே நீங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ளார். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. மருத்துவரை தேடி நீங்கள் போகவே வேண்டாம். அப்படி ஒரு அற்புதமான நிலையிலே உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்கள் வகையிலே ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த சொத்து உங்களுடைய கை தேடி வருகின்ற அற்புதமான நாள். இன்றைக்கி ஹியரிங் போட்டிருப்பாங்க. மறுபடியும் எவ்வளோ ஹியரிங் போகணுமோ என்று மனதிலே சஞ்சலப்பட்டு கொண்டு வழக்காடு மன்றம், அதாவது கோர்ட்டுக்கு போவீங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தீர்ப்பே வந்துவிடும். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவார் ஜட்ஜு. உங்கள் பக்கம் உங்களுடைய வழக்கு வெற்றியாகி உங்களுக்கு சொத்து கைக்கு வரும். தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். மற்றவர்களுக்கு பார்ட்டி வைத்து கொண்டாடுவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் போன்றவை உண்டாகும். எல்லாமே நல்ல மாற்றங்கள். ஆக இன்றைய தினம் நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனை பணிந்து உங்கள் நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டம தினத்திலே மனம் பதட்டம் கொள்ளாமல், அதை நினைத்து பயம் கொள்ளாமல், அந்த ஸ்ரீராமனுடைய பெயரையோ அல்லது உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மனதிலே உச்சரித்து கொண்டே இருங்கள். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் அறிவுரை சொல்லாதீர்கள், யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீர்கள். இவையெல்லாம் உங்களுடைய மன அமைதியை கெடுத்துவிடும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எதிலுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கோர்ட் மற்றும் கேஸ் பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். கோர்ட் கேஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தராது. எனவே இன்றைய தினம் அதில் எதுவும் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அவை கோபத்தை உண்டாக்கும். கோபத்தால் உங்களுடைய நாள் வீணாகும். எனவே மற்றவர்களிடத்திலே எந்த விதத்திலும் நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி ஆலோசனை சொல்லாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய தினம் புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து செல்லும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிருங்கள். மனக்குழப்பத்தையும் மனப்பதட்டத்தையும் தவிர்க்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இந்த நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். அல்லது சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். அவை நல்லபடியாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். மனக்குழப்பங்கள் தீரும். சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள் இன்றைய நாள். அந்யோன்யமாக இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அது பற்றி யோசித்து முடிவு செய்து அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். வெற்றி கிடைக்கும். புதிய வீடு வாங்குவீர்கள். அதற்கான பிளான் அப்ரூவ் ஆகும். அதேபோல் வண்டி வாகனத்துக்கு புக் செய்வீர்கள். ஷோரூம் போய் நல்லபடியாக புதிய வண்டிக்கு புக் செய்வீர்கள். அவை உங்களுக்கு நல்லதே நடக்கும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் தொழிலில் பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருவேற்காடு கருமாரியம்மனை பணிந்து உங்கள் நாளை மேலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது இன்றைய தினம். உடல் உழைப்பு அதிகமாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே சற்று தடை தாமதம் உண்டாகும். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்று சற்று ஆறப்போடுங்கள். அடுத்த வாரம் துவங்கினீர்கள் என்றால் அது நல்லபடியாக முடியும். இன்றைய தினம் அது விஷயமாக நாள் நன்றாக இல்லை. எனவே இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வண்டி வாகனங்கள் இயக்கும் போது பத்திரமாக கவனமாக இயக்குங்கள். செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டாதீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக விட்டு கொடுத்து செல்லவும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய தினத்திலே நீங்கள் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து தடைகளை விலக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு முன்னோர்கள் சொத்திலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது விஷயமாக உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களுக்கு பணம் வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிதாக பொருள் வாங்குவீர்கள். நகையோ அல்லது வெள்ளியிலோ வாங்குவீர்கள். ஆக புதிதாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த ஆதிபராசக்தி அவளை பணிந்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளில் இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு தாய் வழியிலே சொத்துக்கள் கைக்கு வரும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அல்லது உங்களுடைய தாயார் உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு பெரும் பணத்தை கொடுப்பார். அந்த வகையிலே நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய தாயார் உங்களை அழைத்து, அம்மா இது அப்பா உனக்காக வச்சுட்டு போன பணம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். எப்போதுமே குலதெய்வத்தை நாம் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் குலதெய்வத்தை முதலிலே நினைக்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் தாய் வழி குலதெய்வத்தை முதலிலும் அதன் பிறகு தன்னுடைய கணவனுடைய குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு தன்னுடைய காரியங்களை தொடங்க வேண்டும். அவை நல்லபடியாக முடியும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சமயபுர மகமாயியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல். சமீபத்திலே நாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினோம். வெகு விமர்சையாக பாரதம் முழுவதும் உலகம் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பான முறையிலே கொண்டாடினோம். கிருஷ்ணன் நமக்கெல்லாம் கீதாச்சாரத்தை தந்தவன். அர்ஜுனனுக்காக பார்த்த சாரதியாக இருந்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி காட்டியவன். கிருஷ்ணன் இருந்ததனால்தான் தர்மம் ஜெயித்தது. தர்மத்தை காப்பதற்காக தன்னை சுருக்கி கொண்டான். ஒரு சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டி எத்தனை வேலைகளை செய்ய முடியுமோ எத்தனை வேலைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைகளை செய்தான். தான் ஒரு பகவான் என்கின்ற எண்ணத்தையே தள்ளி வைத்துவிட்டு இந்த மகாபாரத யுத்தத்திலே தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்தான் கண்ணபிரான். ஆக அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே உரியடி என்று ஒன்று நடத்துவோம். அந்த உரியடி நடத்துவது எதற்காக என்று இப்போது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய லீலைகள் எல்லாம் அற்புதமான லீலைகள். அந்த யுகம் முடிந்து அடுத்து கலியுகம் பிறக்க இருக்கின்றது. கலியுகத்திலே நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும் அவன் கொடுத்த கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கீதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன என்றால், தனி மனித வாழ்விலே நாம் எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களோடு எப்படி கலந்து பழக வேண்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும் போது, ஒரு அலுவலகத்தை நிர்வாகம் செய்யும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிரியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நண்பனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பல பல யோசனைகளை நமக்கு சொல்லித்தந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிறப்பாக நடத்துவதற்கு அதி அற்புதமான வழிகாட்டியாக இருக்கின்றது பகவத்கீதை. அனுதினமும் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை படித்துவிட்டு அன்றைய நாளை நாம் துவங்கினால்
அன்றைய நாள் நிச்சயமாக வெற்றிகரமான நாளாக இருக்கும். அன்றைய நாளிலே நாம் சந்திராஷ்டமத்துக்கு பயப்பட வேண்டாம். நாள் நமக்கு கிரகம் சரியில்லையே என்று எதை பற்றியும் நாம் பயம் கொள்ள வேண்டாம். அனுதினமும் பகவத்கீதையிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 4 பக்கங்களாவது படித்துவிட்டு நம்முடைய வாழ்நாளில் கடப்போம். ஒவ்வொரு ஹிந்துவும் பகவத்கீதையை தொடர்ந்து படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது நம் மனதிலே இருக்கின்ற அழுக்குகள் வெளியேறும், நிச்சயமாக வெளியேறும். இந்த உரியடி தத்துவத்தை பற்றி சொன்னேன். உரியடி என்பது என்ன? மேலே ஒரு 2 கொம்பிலே இடையிலே கயிறு கட்டிவிட்டு அந்த கயிறுக்கு இடையிலே பானையிலே பல பொருட்களை போட்டு வைத்து கீழே இருந்து உரியடி அடிப்பார்கள். தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் என்பவன் அற்புதமான சக்தி அங்கு மேலே இருக்கின்றது. அந்த இறை சக்தியை நாம் பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு காரியத்தை நாம் முடிக்க வேண்டும் என்றால் முயற்சியிலே தளரக்கூடாது. தளராமல் முயற்சி செய்து நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தை சொல்வதுதான் உரியடி. இப்படி நம்முடைய ஹிந்து தர்ம பண்டிகைகளிலே எல்லாம் அதி அற்புதமான உன்னதமான விஷயங்கள், மேலான விஷயங்கள் உள்ளது. அவற்றை நாம் பண்டிகையை மட்டும் மேலோட்டமாக கொண்டாடிவிட்டு செல்லக்கூடாது. அதன் உள்ளே இருக்கின்ற தாத்பரியங்களை புரிந்து கொண்டு அந்த தாத்பரியங்களை நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்லித்தர வேண்டும். வெண்ணெய் எதற்காக வைக்கின்றோம்? பற்றற்று இரு என்பதற்காகத்தான் வெண்ணெய் வைக்கின்றோம். இப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தாத்பரியங்களை, இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லித்தந்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் எதிர்கால சந்ததி இன்னும் சிறப்பாக இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாத பூமி கிடைக்கும். ஆகவே நம்முடைய சனாதன இந்து தர்மத்தை நம்முடைய குழந்தைகளிடம் கொண்டு செல்வோம். அவர்களுக்கு புரிய வைப்போம். பகவத்கீதையை அனுதினமும் படிப்போம். பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம் போன்ற காவியங்களை அனுதினம் ஒரு 4 பக்கங்களாவது அதில் படித்து தெளிவு பெறுவோம். வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.